பெத்த பிள்ளைக்கு நீ அப்பனா இரு, அதுக்கப்புறம் நீ தாய்மாமனுக்கு சீர் போடு. விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலில் வந்து 2 கட்சிக்கிடையே தான் போட்டி, ஒரு திமுக இன்னொரு டிவிகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, சரியான போட்டிக்கு ஆள் இல்லை. அதான் திமுகவுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி நாங்கள் போட்டி போட வேண்டியதெல்லாம் அணில்ஸு, ஆமை, ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி தான் இருக்குது, தவிர ஒரு சரியான தலைவர்கள் இல்லை. எப்படி கலைஞருக்கு வந்து ஒரு ஈடு இணையான ஒரு தலைவர்கள் எம்ஜிஆர் இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க எங்களுடைய தளபதியார் அவர்களுக்கு உண்மையை சொல்லும்னா எங்களுக்கு போட்டிக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. சும்மா அவங்க என்னனாலும் சொல்லுவாங்க, அவங்க தான் வருவேன்னு, மக்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நேற்று கூட சொல்லியிருக்காரு தாய்மாமன் சீருன்னு இருக்காரு. தாய்மாமன் சீர் வந்து ஒரு பவுன் மோதிரம் போட போகிறாராம். விஜய் வந்து சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்கிறேன், முதல்ல பெத்த பிள்ளைக்கு நீ அப்பனா இரு, அதுக்கப்புறம் நீ தாய்மாமனுக்கு சீர் போடு. நீ பெத்த பிள்ளையவே பார்க்காம ஒய்ஃபுக்கே வீட்டில் இடம் கொடுக்காம நேற்று அந்த அம்மா மனு போட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் யார் இருப்பா சொல்லுங்கள். அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. மேடையில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது திமுக தீய சக்தி, நாங்களாம் தூய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆப்பையில் என்ன இருக்க வந்து பார்த்து ஆட்டணுமாங்க, அந்த ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்க அவர் பேச்சு. அவர் என்னனாலும் மைக் பிடிச்சி என்னனாலும் பேசலாங்க. தீய சக்திங்களாம், தூய சக்திங்களாம், பராசக்தின்னு சொல்லலாம், என்னனாலும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் திமுக வந்து பராசக்தி, தீய சக்தி கிடையாது, தூய சக்தி கிடையாது, நாங்கள் பராசக்தி. 2026 தேர்தலில் அவருக்கு தெரியும் என்ன சக்தின்னு, அதாவது மக்கள் சக்தி நாங்கள், அவ்வளோதான். இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக இருக்குது. களத்தில் நீங்கள் எப்படி வந்து மற்ற கட்சிகளை எதிர்கொள்ள போகிறீங்க? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்களுக்கு போட்டி இல்லைன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு ஒரு முறை ஒரே போட்டி தான், தமிழ்நாடு விசஸ் டெல்லி தான் எங்களுக்கு, வேறு எந்த போட்டியுமே கிடையாது. நீங்கள் அது அணிலாக இருந்தாலும் சரி, ஆமையாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரே போட்டி தமிழ்நாடா டெல்லியா. அதாவது எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு தான் அந்த அணியில் வெற்றியும் பெறும். 2026 தேர்தலில் தமிழ்நாடு அணி நிச்சயம் வெற்றி பெறும். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.